என் பேர் பசுபதி. நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பத்துவராங்க. ஆரம்ப கல்வி வந்து பத்துவரான் தமிழ் பள்ளியில் படித்தேன். பிறகு இடைநிலைப்பள்ளி வந்து தொங்க பிரமான் இடைநிலைப்பள்ளி பத்துவராங்கில் இருக்குது, அங்கே தான் படித்தேன். ஃபார்ம் 3 வரைக்கும் படித்தது. பிறகு ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 ரவாங்கில் படித்தேன். ஃபார்ம் 5 நான் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஃபார்ம் 5 கிரேட் 1 கிடச்சிது. ஆனால் அந்த காலகட்டத்தில் 1975ஆம் ஆண்டுகளில் வந்து உங்களுக்கு கிரேட் 1 கிடைச்சாலும் அந்த 3 பாடத்தில், சயின்ஸ் பாடத்தில் ஒரு பாடத்தில் வந்து கண்டிப்பாக டிஸ்டிங்ஷன் இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் வந்து ஃபார்ம் 6 போக முடியாது. ஸோ அப்போ வந்து எனக்கு சென்ட் ஜான்ஸுக்கு போயிருக்கணும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் பிறகு ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு அந்த காசை சேமிச்சுட்டு, எனக்கு குடும்பம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். காசை சேமிச்சுட்டு பிறகு காலேஜில் ஃபார்ம் 6 சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்தேன். அப்போ நான் வந்து விவேகானந்தா ஆசிரமத்தில் தங்கி காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். ஃபார்ம் 6 பாஸ் பண்ண பிறகு தேசிய பல்கலைக்கழகம், மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தை இடம் கிடைத்தது. ரசாயனத்துறையில் கிடைச்சோன்னா பிறகு அரசாங்க உபகார சம்பளம் கிடச்சி ஜேபிஎஸ் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. நான் ஃபார்ம் 6 படிக்கிறப்ப ஐசிஐ பெயின்ஸில் இன்டர்வியூக்கு போயிட்டு அங்கே எனக்கு ஒரு 27 பேர் இன்டர்வியூக்கு போயிருந்தோம். அப்போ வந்து எல்லாம் கிரேட் 1 வச்சுருந்தோம். அப்போ அந்த ஐசிஐலாம் வேலை கிடைக்கிறது வந்து அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிற மாதிரி. ஸோ என்னை தேர்ந்தெடுத்தாங்க. பிறகு அங்கே வந்து ஒரு 6 மாதம் நாங்கள் வேலை செஞ்சேன். பிறகு யூனிவர்சிட்டி இடம் கிடச்சோன்னே நான் அங்கேருந்து ரிசைன் பண்ண. அப்பயும் அந்த கம்பெனியில் வந்து ரிசைன் பண்ண வேணாம், நாங்கள் அந்த வேலை கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம் அந்த காலகட்டத்தில். ஒரு பட்டம் எடுக்கணுன்றதுக்காக, அதாவது டிகிரி எடுக்கணுன்றதுக்காக நான் ரிசைன் பண்ணிவிட்டு யூகேஎம்மில் யூனிவர்சிட்டிக்கு பங்க்சானில் இடம் கிடச்சிது. பிறகு அங்கே வந்து ரசாயனத்துறையில் படித்தேன். நான் ஒவ்வொரு செமஸ்டர் ஹாலிடேஸ்லேயும் ஐசிஐ பெயிண்ட்ஸை திருப்பி போய் வேலை செஞ்சேன். பிறகு பர்ஜர் பெயிண்ட்ஸ், டன்லப் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பித்தாஞ்சியில் உள்ள கம்பெனிகள்லாம் வேலை செஞ்சுட்டு, ஆனால் எனக்கு அரசாங்க உபகார சம்பளம் கிடச்சதுனால நான் ரிசால்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ண பிறகு அரசாங்கத்தில் நான் வேலை செய்ய வேண்டிய நிலை வந்துச்சு. கண்டிப்பாக ஒரு 7 வருஷம் அந்த கான்ட்ராக்டில் வேலை செய்யணும். அப்போ வந்து வருமான வரி இலாக்காவில் எனக்கு வேலை கொடுத்தாங்க. அங்கே முதல் நாள் போய் பார்த்தோன்னே வந்து அது வந்து எனக்கு ஒரு சவால் மிக்க வேலையாக தெரியல. அங்கே உள்ள சூழ்நிலை இதெல்லாம் பார்த்தோன்னே சரி, இந்த வேலை நமக்கு ரொம்ப ஒத்து வராது. ஏன்னா 7 வருஷம் நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து கண்டிப்பாக இந்த வேலையை செய்யணும், நல்ல சம்பளம், இதை விட நான் இதை மேல்நிலைக்கு வரணுன்றதுக்காக நான் வந்து அப்போயே வந்து எல்எல்பி எக்ஸ்டர்னல் லா எக்ஸ்டர்னல் டிகிரிக்கு வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் வந்து ஜாலன் டூத்தா இன்கம் டேக்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னை வந்து ஜோஹர்பாருக்கு வந்து என்னை மாற்றினாங்க. நான் ஜோஹர்பாருக்கு போனோன்னா அங்கே வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட நான் ஜோஹர்பாரில் போனோன்னே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இங்கே வந்து ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு நான் கண்டிப்பாக ஒரு லாயராக ஆக போகிறேன், நான் வந்து படிக்கிறோம்னு. அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டால், அவர் வந்து பஸ் கிலாங் வச்சுருக்கிற ஆப்ரேட்டர். அவர் வந்து ஒரு 5 பஸ் கிலாங் வச்சுருந்தார். சிங்கப்பூருக்கு இந்த பேட்ச் ஆயிலுக்கு வந்து லேபர் சப்ளை பண்ணுறாரு. அவர் ஒரு நாள் கூப்பிட்டார், பிரதர் உங்களை பார்க்கணும், இன்றைக்கி ஈவினிங் பார்க்கலாமா அப்படின்னு. ட்ராபிக்கலின் பிரசித்தி பெற்ற இடம் ஜோஹர்பாரில். அங்கே போனோன்னா அவர் சொன்னார், நீங்கள் லா படிக்க போகிறீங்களா, ஏன் ஒன்றும் லா படிக்காமல் இருக்கீங்கன்னு கேட்டார். நீங்கள் இன்னும் 2-3 வருஷம் அரசாங்கத்தையே வேலை செஞ்சிங்கன்னா நீங்கள் அந்த குறிக்கோளை விட்டுட்டு நீங்கள் அரசாங்கத்தையே வேலையாக இருப்பீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்காது. ஸோ நீங்கள் நல்லா யோசிங்க, உங்களால் முடியும், நீங்கள் யோசிங்க அப்படின்னு. இங்கிலாண்டில் வந்து செப்டம்பரில் தான் இன்டேக் எடுப்பாங்க. செப்டம்பர் இன்டேக்காக 87 செப்டம்பர் இன்டேக்கில் கண்டிப்பாக நம்ம இங்கிலாண்டுக்கு போகணுன்னு ஒரு எண்ணத்தில் நான் ஒரு அப்போ நான் என்னோடய வேலையை கூட கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தேன். உடனே போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு விடுமுறைக்கு அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து நிறைய போராட்டத்துக்கு பிறகு வந்து 2 வருஷம் விடுமுறை கொடுத்தாங்க. நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சரி, யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸ் அப்ரஸ்வித், அங்கே வேல்ஸில் ஒரு பல்கலைக்கழகம், அங்கே வந்து 2 வருஷம் படிப்பு படிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து டிகிரி லா, ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா லா வந்து 2 வருஷத்தில் படித்து முடிச்சிடலாம். அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு தெரியணும் இது. 30 வயசில் நான் வந்து லா படிக்கிறதுக்கு 2வது டிகிரி எடுக்கிறதுக்கு இங்கிலாந்துக்கு போனேன். லண்டனில் என்னென்னா அவங்க இறங்கினோடனே ஏதாவது பார்ட் டைம் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த சிந்தனை ஏன் இங்கே உள்ள பல்கலைக்கழக மாணவருக்கு வரலன்னு எனக்கு தெரியல. நானும் அங்கே போயிட்டு ட்ராவலர்ஸ் பேண்ட்டு பிரிட்டிஷ் ரயிலில் நான் வந்து ஒரு விடுமுறைகளை வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ வாழ்க்கையில் முன்னேறணுன்னா வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் இருந்தால் தான் ஒரு தொழில் செய்யணும், ஒரு குறிப்பிட்ட பணம் இருந்தால் தான் படிக்கணுன்ற தேவையே இல்லை. அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த குறிக்கோள் மட்டும் அந்த உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு, நான் ஒரு லாயர் ஆக போகிறேன், நான் ஒரு இன்ஜினியர் ஆக போகிறேன், ஒரு பெரிய ஒரு வியாபாரி ஆக போகிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஐ திங்க் நீங்கள் அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அந்த குறிக்கோளை நோக்கி போகிறீங்க அப்படின்ட்டு. பிறகு மீண்டும் பட்டம் பெற்று லா டிகிரி 2 வருஷத்துலேயே லா டிகிரி எடுத்துகிட்டு திருப்பி நான் அரசாங்கத்துக்கு மீண்டும் மலேசியாவுக்கு வந்து அரசாங்கத்தில் வேலை செஞ்சேன். ஜோஹர்பாரில் வேலை செஞ்சேன். அந்த காலகட்டத்தில் சிஎல்பி எக்ஸாம் இருந்துச்சு. அந்த சிஎல்பி எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு நான் வந்து வழக்கறிஞரானேன். ஆனால் நான் வந்து பத்துவராங்கில் இருக்கிறப்ப குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் ஒரு சர்ச், கத்தலிக் சர்ச் இருக்குது, அது இன்னும் இருக்குது அந்த சர்ச்.
அந்த கான்வென்ட் வந்து இந்த விடுபட்ட அதாவது புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள், அந்த கல்யாணம் செய்யாமையே கர்ப்பமடைந்த பெண்கள் இவங்கெல்லாம் வச்சு பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஒரு இடம். அப்போ வந்து இந்த கன்னிஸ்ரீமார்கள் நன்ஸ் வந்து அயர்லேருந்து நிறையா பேர் அங்கே வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்து ஆங்கிலம் படிக்கிறதுக்கு அந்த சர்ச்சுக்கு போவேன். இவங்க இங்கிலாந்துலேருந்து அயர்லாந்து எனக்கு தெரியும் எங்கே இருக்கட்டும், அங்கேருந்து அப்புறம் ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துலேருந்து பத்து வராங்கன்னு ஒரு சாதாரண நகரத்தில் வந்து வேலை புரிகிறாங்கன்னா, சேவை செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்கணும். இல்லாட்டி ஏன் அவங்க வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்கே வந்து செய்கிறாங்க, அவங்க நாட்டிலே செஞ்சுருக்கலாமே. அப்போ தான் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் போய் எப்படி மத போதகரானார் இதெல்லாம் பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் நினச்சேன், அப்போ தான் சமூக சேவையிலையும் ஏதோ ஒரு 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 சக்தி இருக்குது, எதோ செய்யணும் அப்படின்ட்டு. பிறகு நான் படிக்கிறப்ப கூட நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு சீன மாணவர் என்னோடய ஃப்ரெண்டு லிமோன் காய் அப்படின்ட்டு. எங்கள் டவுனில் வந்து முக்கால்வாசி நல்ல வசதியோடு உள்ளவங்க சீனர்கள் தான். அப்போனா சீனர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து ஒரு போட்டி போட்டால் இல்லாட்டி அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சால் தான் நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறலான்னு ஒரு எண்ணம் எனக்கு அப்படி வந்துருச்சு. அப்போ இந்த நண்பர் எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா ரொம்ப ஏழ்மையான நிலையை பார்த்துட்டு, நீ வந்து டக் ஷாப்புக்கு எவ்வளோ காசு கொண்டு வரணும்னு சொன்னேன். நான் காசு கொண்டு போக மாட்டேன்ட்டு. மறுநாள் அவர் என்ன செஞ்சார், அவருக்கு வந்து ஏன்னா ஒரே கேண்டீன் தான் நாங்கள் பாய்ச்சோம். ஸோ மறுநாள் அவர் வந்து அவரோட கிட்ட டீ டைம் அந்த பிரேக் முடிஞ்சோடனே எனக்காக காத்திருந்தார். எனக்கு வந்து ஒரு 50 காசு கொடுத்தாரு. இந்த மாதிரி நீ வந்து டக் ஷாப்புக்கு நீ பயன்படுத்திக்கிட்டு. நான் நினச்சேன் அன்றைக்கி வண்டி தான் கொடுக்குறேன்னு. அந்த ரிமோட் கிளாஸ் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் இது மாதிரி இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஃபார்ம் 5 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 50 காசு கொடுத்துருந்தார். அவருக்கு எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லை, அவர் எனக்கு கிளாஸ்மேட்டும் இல்லை. ஆனால் அவர் வந்து ஏதோ அப்போனா அவருக்கும் ஏதோ ஒரு உந்துதல் சக்தி இருந்திருக்குன்னு தானே. அப்போனா மேபி கிவிங் கொடுக்கறதுல வந்து அவர் ஒரு 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 பூரிப்பு அடைஞ்சிருக்கலாம், அவருக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். நிறையா பேர் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எனக்கு சரி, எங்கள் தம்பிங்களுக்கு, எங்கள் அண்ணனுக்கெல்லாம் நிறைய பேர் உதவி. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து சமுதாயத்தில் ஏதாவது திருப்பி கொடுக்கணும். 1976ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து சமுதாயம் வந்து இந்த தோட்டப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு வந்தப்போ நிறைய சமுதாய பிரச்சனைகளாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் டாக்டர் தில்லைநாதன், ப்ரொஃபஸர் மாரிமுத்து, டாக்டர் ஐயங்கரன், டாக்டர் கே நாயர் இவங்கெல்லாம் யூனிவர்சிட்டி மலையாளர் இருந்த பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தாங்க. அந்த என்ஜிஓட பேர் தான் எடுகேஷன் வெல்ஃபேர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், EWRF. பிறகு 2006ஆம் ஆண்டு நான் வந்து அந்த இயக்கத்துக்கு வந்து தலைவராக வந்தேன். என்ஜிஓஸ்லேயே முதல் என்ஜிஓ அந்த தமிழ் பள்ளி மாணவர்களை கெட்டிக்கார மாணவர் அங்கீகரித்து வந்து EWRF தான். ஆனால் எங்களுக்கு ஒரு புதிய சவால் வந்தது. அதாவது இந்த படிக்காமல் இந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ட்ராப் அவுட் பண்ணி ஃபார்ம் 3 ட்ராப் அவுட் பண்ண மாணவர்கள், சில மாணவர்கள் ஸ்கூலில் செலக்ட் பண்ண மாணவர்கள்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாமல் அவங்க பெற்றோர்கள் எங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நாங்கள் ரேடியோலாம் ப்ரோக்ராம் வச்சுருந்தோம். அப்போ எங்களை கூப்பிட ஆரம்பித்தோம். சரி, இவங்களுக்கு என்ன செய்யலான்ட்டு நாங்கள் யோசித்தோம். அப்போது நமக்கு தெரிஞ்சது, ஒரு மாணவன் படிக்கலைன்னு நம்ம உடனே நம்ம என்ன திங்க் பண்ணோன்னா, ஓகே ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருவோம், அதுதான் நம்ம நினைப்போம். ஸோ அதே மாதிரி நாங்களும் அந்த இன்ஸ்பென் காலேஜ், அப்புறம் சிக்யூடெக், இந்த மாதிரி நிறைய தனியார் தொழில்நுட்ப கல்லூரிகள், அப்புறம் IKBN, ILP அரசாங்கத்தால் நடத்தப்படும் இந்த கல்லூரிகளுக்கு வந்து இந்த மாணவர்கள் அனுப்பணும். என்ன நடந்ததுன்னா, அங்கே போயிட்டு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துலேருந்து அவங்களும் விடுபட்டுட்டாங்க, அவங்க கண்டினியூ பண்ணல. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாணவர்கள்ட்ட என்னமோ அடிப்படையே கோளாறு இருக்குது, இவங்க வந்து மற்ற மாணவர்கள் மாதிரி இல்லை. அப்போனா வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் வெறுக்கிறவங்க, ரொம்ப டிஸ்ட்ராக்டிவ், அவங்க மனநிலையே வேறு மாதிரி ஒன்று மனநிலை, ஒரு அவரேஜ் மாணவனோட மனநிலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். பிறகு தான் சரி, அப்போ நாங்கள் கூகுள் சர்ச் பண்ணோம், இந்த மாதிரி நிலைமை வந்து லண்டனில், நியூயார்க்கெல்லாம் இருக்கான்ட்டு. நியூயார்க், லண்டன்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது படிப்பில் விருப்பம் இல்லாமல் இப்போ வந்து ரொம்ப குறும்புத்தனம் செஞ்சுக்கிட்டு, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு, டீச்சரோட கார்டு வந்து பெயிண்ட் ஊற்றுறது, கிறுக்கிறது, இந்த மாணவர்கள் வந்து அட்ரிஸ்க் யூத், அதாவது அபாயகரமான நிலையில் உள்ள மாணவர்கள், சவால் மிக்க மாணவர்கள் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணாங்க. சரி, இவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு நாங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு கற்றுக்கிட்டோம். சரி, இந்த மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு நிறைய NGOஸில் போய் கேட்டோம், இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஏதாவது சிறப்பு கல்லூரின்னு தொடக்க முடியுமான்னு. அப்போ சொன்னாங்க, உள்ள கல்லூரியிலேயே மாணவன் போக மாட்டோம், இதுக்கு என்னத்துக்கு வராங்க, ஏன் இதை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு அவநம்பிக்கையோடு எங்கள் முயற்சி வந்து அவங்க பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம், எங்கள் சொந்த காசு ஒரு 2 லட்சம் வெள்ளி, அப்புறம் டாக்டர் யோகேஸ்வரன்ட்டு அப்போ எனக்கு பிறகு அவர் வந்து EWRF தலைவராக வந்தார். அவர் ஒரு 2 லட்சம் வெள்ளி கொடுத்தாரு, 2 லட்சம் வெள்ளி கொடுத்தாரு. எங்களோட 2 லட்சம் வெள்ளி, 4 லட்சம் வெள்ளியில் பிரைமஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு காலேஜ் ஆரம்பித்தோம். இது வந்து பூச்சவங்களை ஆரம்பித்தோம். இது வந்து லாப நோக்கம் இல்லாத ஒரு காலேஜ், ஆனால் சென்டிரான் பிரஹாட் ஒரு தனியார் நிறுவனம் மாதிரி இருக்குது. இது எப்படி மாற்றுறது? அதுக்கு பிறகு தான் மை ஸ்கில் ஃபவுண்டேஷன் ஒரு அறவாரியத்தை ஆரம்பித்து இந்த காலேஜை வந்து அந்த மை ஸ்கில் அறவாரியத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் மை ஸ்கில் அறவாரியம் செய்கிற வேலை என்னென்னா, விடுபட்ட மாணவர்கள், அதாவது ஸ்டாண்டர்ட் 1லேருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் படிக்க விருப்பம் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால
அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, இல்லாட்டி ஸ்கூல் வந்து அவங்கள அந்நியப்படுத்திருச்சு, இல்லாட்டி இவங்க அந்நியப்படுத்துகிறாங்களா, சமுதாயம் இவங்களை அந்நியப்படுத்திருச்சு, அலினேட்டட்லாம். அந்த வகையில் பார்த்தா இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு தளத்தை உருவாக்கி கொடுக்கின்றதுக்காக மைஸ்கில்ஸ் அறவாரியத்தை வந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தோம். 6 ஆண்டுகள் ஒரு 800 மாணவர்கள் வந்து ஸ்கில்ஸ் ட்ரைனிங், ஒயரிங், வெல்டிங், மெக்கட்ரானிக். ஆனால் இது வந்து ஸ்கில்ஸ் ட்ரைனிங் காலேஜில் மனநிலை மாற்றும் ஒரு மையம். பிறகு அந்த மனநிலை மாற்றிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவனை வந்து அவன் முன்பிருந்த நிலையை விட அவனாக தான் இருப்பான். ஆனால் அவன் சிந்தனை மாறணும். அவனை சிந்தனையை மாறிட்டு பிறகு வந்து அவனுக்கு அதே சொல்லி ஒரு ஸ்கில்ஸும் கொடுத்துருவோம். சரின்ட்டு இப்போ பிரிக்ஃபீல்ட்ஸில் வந்து ஒரு கெஃபேயாகவே ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து ஒரு ஓல்ட் டவுன் கெஃபேயோ இல்லை பாப்பாரிச்சிக்கோ நீங்கள் போனீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், அந்த சூழ்நிலையை உருவாக்கணும். ரொம்ப மலிவான விலையில் உருவாக்கி இப்போ ஒரு 15 மாணவர்கள் வந்து பயிற்சி பெற்றுக்கிட்டு படிக்கிறாங்க. அவங்க பயிற்சி முடிஞ்ச பிறகு சிஜில் மைரான் மலேசியா பேக்கரி, அதாவது ஒரு 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 இந்த மாதிரி ஒரு சின்ன கெஃபேயை நிர்வகிக்கக்கூடிய எல்லா திறனும் அவங்களுக்கு இருக்கும். எங்கள்கிட்ட படித்து சர்டிஃபிகேட் வாங்கின மாணவர்கள்லாம் இப்போ வந்து வெவ்வேறு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 1500 3000 வரையும் வரைக்கும் சம்பளம் பெறக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. எங்களோட முக்கிய நோக்கம் என்னென்னா, அந்த மாணவன் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனாக்குன்ற ஒரு எண்ணம் இல்லை. கோடீஸ்வரனானா அது அவனோட முயற்சி. ஆனால் ஒரு நல்ல மாணவனாக, நல்ல ஒரு குடிமகனாக இருக்கணும், அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நல்லவனாக இருக்கணும். ஸோ நல்ல மாணவர்களை, நாட்டுக்கு தேவையான நல்ல மாணவர்களை உருவாக்குறது தான் மைஸ்கில்ஸோட உன்னத நோக்கம். இந்த வளர்ச்சினா இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் வந்து எங்கள் அம்மான்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பாய்லர்மேனாக இருந்தார். ஸோ ஒரு தோட்டப்புறத்தில் போய் ஒரு 7-8 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு. ஆனால் எங்கள் அம்மா வந்து 10 வருடங்களே நாங்கள் இருந்து படிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் உதவி தயார் நிலையை எங்கள் தயார்படுத்தினாங்க. அப்போ எப்பயுமே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சம்பாதிக்கிறப்ப நீ ஒரு வழி சம்பாதிச்சு 50 காசு நீ சொந்தத்துக்கு உனக்கு வச்சுக்கணும், 20 காசு வந்து 20% உன் ஃபேமிலிக்கு, நான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்களுக்கு பயன்படுத்தலாம், 30% சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் தம்பி தங்கச்சிக்கு கொடுக்குறத கூட நீ வந்து எஜுகேஷனாக கொடுக்கணுன்னுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப புரியல, என்ன எஜுகேஷன், அவங்களாம் படித்து எல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தைங்களாம் இருக்குது, எப்படி எஜுகேஷனாக கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிறகு தான் என் தம்பி வந்து 10 நாள் வேலை செஞ்சுட்டு கேட்டேன், நீ வந்து லோ படிக்க விரும்புறியா, லோ வந்து ஒரு ரொம்ப ஈஸியான கோர்ஸ் தான், பெரிய ஒரு பிரச்சனை இருக்காது. அவங்களும் வாய்ப்பு கிடைக்காம பாம்பில் நின்றுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு நான் சொன்னேன்னா அவர் ஓகேனாரு. பிறகு அவர் வந்து பான் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி அவர் படிக்க வச்சு அவர் லாயர் ஆகிட்டார். பிறகு என்னோட தங்கச்சியும் அவங்களும் STPM வரைக்கும் படிச்சிருந்தாங்க காலேஜில். அவங்ககிட்டையும் கேட்டு இப்போ அவங்களும் BOJ பேச்சுலர் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் செஞ்சு அவங்களும் லாயர் ஆகிட்டாங்க. ஒரு ஃபேமிலியை வந்து நம்ம வந்து எந்த வகையிலையும் புறக்கணிக்காமல் நம்ம கொண்டு வரலாம். ஆனால் அதே சமுதாயத்துக்கு இதெல்லாம் விட முக்கியம் வந்து நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு என்ன செய்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சமுதாயத்துக்கு நல்லா செஞ்சால் உங்கள் குடும்பமும் சரி, நீங்களும் சரி நல்ல நிலையில் இருப்பீங்க. 2 திங்ஸ் இருக்கணும். பேஷன் இருக்கணும், எதுலேயுமே பேஷன் இருக்கணும். அதாவது செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னாங்களோ, அதுதான் உண்மை. நம்ம கடவுள்கிட்ட எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோமோ, எவ்வளோ அன்பு வச்சுருக்கோமோ, நம்ம செய்கிற வேலையில் இருக்கணும். அது யார்கிட்ட செஞ்சாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த இது இருக்கணும். 2வது கிராட்டிடியூட் இருக்கணும். நம்மளோட பாஸ்க்கும் சரி, நம்ம அரசாங்கத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம நன்றி உணர்வோடு ஈடுபடணும். கிராட்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது மஸ்ட் கிவ் பேக். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சம்பாதிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வியாபாரத்தில் லாபம் பெறுறோமோ, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை, அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% மஸ்ட் கிவ் பேக் டு கம்யூனிட்டி. இப்படி செஞ்சோமா நம்ம வருங்கால சமுதாயமும் சரி, நம்ம இளைஞர்களும் சரி ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். பேஷன், கிராட்டிடியூட், கிவிங் பேக். இணையத்தில் நீங்கள் நிறையா செய்தி சேனல்களை பார்க்கலாம். நாளை நிமிடம் வந்து ஒரு நல்ல ஒரு சேனல். இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.